வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. போர் வலயத்தில் சிக்கிய இலங்கை விமானங்கள் குவைத் செல்லும் நடுவானில் சிக்கியது எப்படி? செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் புதிய அதிர்ச்சி, சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம், மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கதிர்காமம் கந்தன் ஆலய ஆடிவேல் விழா கோலாகல ஆரம்பம். அரோகரா முழக்கத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். பிரபல பாடசாலை ஆசிரியை 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் கைது, விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். நெடுந்தீவு முதல் நயினாதீவு வரை இனி பசுமை சக்தியில் இயங்குமா? ஜனாதிபதியின் புதிய திட்டத்தின் முழு பின்னணி. மாவட்டங்களை பின்னுக்கு தள்ளி சாம்பியன் பட்டம் வென்ற யாழ் அணி தேசிய கபடியில் வரலாற்று சாதனை. லிபியா அருகே அகதிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்து, 50 பேர் உயிரிழப்பு என அச்சம். காங்கோவில் மீண்டும் எபோலா அச்சம், 2000 பேருக்கு தொற்று உறுதி, 754 பேர் பலி. ஈரான் துறைமுகங்கள் இலக்கா, இரவும் பகலும் தொடரும் தாக்குதல், மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 2 விமானங்கள் நடுவானில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குவைத் மற்றும் சவுதி அரேபியாவின் தம்மாம் சர்வதேச விமான நிலையங்களை நோக்கி பயணித்த குறித்த 2 விமானங்களும் அந்த பகுதியில் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக தங்களது இலக்கு வான்பரப்பிற்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விமானங்கள் குறிப்பிட்ட வலயத்திற்கு அருகிலுள்ள பரப்பில் நீண்ட நேரம் வட்டமிட்டு பறந்ததுடன் பின்னர் நிலைமை சீரானதும் பாதுகாப்பாக தரையிறங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடாக தொடர்பாடல் பிரிவு தலைவர் தீபால் பெரேரா தெரிவித்ததன்படி இந்த 2 விமானங்களும் நேற்று காலை மீண்டும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன. கடந்த 14ஆம் தேதி மாலை 5:10 மணியளவில் UL 229 என்ற விமானம் குவைத் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கியும், இரவு 6:36 மணியளவில் UL 253 என்ற விமானம் தம்மாம் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கியும் கட்டுநாயக்கவில் இருந்து புறப்பட்டிருந்தன. A321 நியோ ரகத்தைச் சேர்ந்த இந்த 2 விமானங்களும் மத்திய கிழக்கு வலயத்தை நெருங்கிய போது ஈரான் தரப்பிலிருந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் தங்களது வான்பரப்புகளை தற்காலிகமாக மூடியுள்ளன. இதன் காரணமாக குறித்த விமானங்களுக்கு உடனடியாக இலக்கு விமான நிலையங்களில் தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதே நேரத்தில் மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திரும்புவதற்கு தேவையான எரிபொருள் அளவும் போதுமானதாக இல்லாததால் விமானிகள் மிகவும் கவனமாக செயல்பட்டு அருகிலுள்ள பாதுகாப்பான வான்பரப்பில் சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் வட்டமிட்டு பறந்துள்ளனர். பின்னர் வான்பரப்பு மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து 2 விமானங்களும் எந்தவித பாதிப்புமின்றி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டன. இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக பல்வேறு சர்வதேச விமானங்களும் தங்களது பயணங்களில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் சில விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் காத்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைக்குழியில் இடம்பெற்று வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அனுமதியுடன் முன்னெடுக்கப்படும் இந்த அகழ்வு பணிகளுக்காக மொத்தம் 56 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முன்னதாக 32 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன. கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதியுடன் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று 33வது நாளாக மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது புதிதாக 2 சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் மற்றும் 2 எலும்புக்கூடு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எதுவும் அகழ்ந்து வெளியே எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட 84 நாட்கள் அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 414 எலும்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளன. அவற்றில் 409 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் மேலும் எத்தனை எச்சங்கள் வெளிப்படும் என்பது குறித்து பலரும் கவனம் செலுத்தி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தேசிய அடையாள அட்டை இல்லாத மாணவர்களும் விண்ணப்பிக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் கடந்த 3/7/2026ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 23/7/2026ஆம் தேதி வரை இணையவழி முறையில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய அடையாள அட்டை இல்லாத பாடசாலை மாணவர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க
விண்ணப்பிக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை தேசிய அடையாள அட்டை இல்லாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தங்களது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பிக்கும் இறுதி திகதிக்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்களும் அதனால் பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதில் எந்தவித தடையும் ஏற்படாது என பரீட்சைகள் திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே அனைத்து விண்ணப்பதாரிகளும் 23/7/2026 திகதிக்கு முன்னர் தங்களது பரீட்சை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை எந்த ஒரு காரணத்திற்காகவும் சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்ப முடிவு திகதி நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தலங்களில் ஒன்றாக விளங்கும் கதிர்காமம் கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் விழா நேற்று மாலை வெகு விமர்சையாக ஆரம்பமானது. ஆலயத்தின் வருடாந்த பெருவிழாவின் ஆரம்ப நிகழ்வாக நேற்று மாலை 6 மணியளவில் புனித கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது. இதற்கு முன்னதாக கொடிக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டு ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள வரலாற்று புகழ்பெற்ற பால்குடி பாபா பள்ளிவாசலை சுற்றி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 முக்கிய சமய தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா பக்தி முழக்கங்களுக்கு மத்தியில் புனித கொடி ஏற்றப்பட்டது. இன மத மொழி வேறுபாடுகளை கடந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த பெருமளவான பக்தர்கள் இந்த ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கடந்த 10ஆம் திகதி முதல் உகந்தை மற்றும் குமண தேசிய பூங்காவூடாக கதிர்காமம் செல்லும் காட்டுப்பாதை பக்தர்களின் பாரம்பரிய யாத்திரைக்காக திறக்கப்பட்டிருந்தது. ஆடிவேல் விழாவின் முதலாவது வரலாற்று சிறப்புமிக்க திருவீதி உலா நேற்று இடம்பெற்றது. தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தோற்சவம் எதிர்வரும் 30ஆம் திகதி அதிகாலை புனித மாணிக்க கங்கையில் நடைபெறவுள்ளது. இதனை அடுத்து இந்த ஆண்டுக்கான கதிர்காமம் கந்தன் ஆலய ஆடிவேல் விழா நிறைவடைய உள்ளது. கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பணியாற்றும் ஆசிரியொருவரும் அவரது கணவரும் பெருமளவிலான போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு வடக்கு பிராந்திய புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாதம்பட்டிய போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த ஆண் சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோ 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவரது மனைவியிடமிருந்து 149 கிராம் 150 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த பெறுமதி 2 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட தம்பதியினர் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான மொதர் மயூர் என்பவரின் கூட்டாளிகளாக செயற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவர்கள் நீண்ட காலமாக போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் விசாரணைகளின் போது தான் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் சட்ட பட்ட படிப்பு மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கான கல்வி செலவுகளை சமாளிப்பதற்காகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கூற்று தொடர்பிலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த பெண் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதேவேளை ஆண் சந்தேக நபரிடம் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதுடன் அதன் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள 3 முக்கிய தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள நெடுந்தீவு, அனலத்தீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முறைமை திட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளது. எரிசக்தி அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமையான JICA உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்களை மீண்டும் விரைவாக நடைமுறைப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் மின்சார கட்டமைப்பை வலுப்படுத்தும் பல முக்கிய திட்டங்களின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் இதன்போது ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அதில் கெரவலப்பேட்டிய முதல் கொழும்பு துறைமுகம் வரையிலான மின்சார பரிமாற்றம் கோடு, சம்பூர் கப்பல் துறை மின்சார திட்டம், கூரைமேல் சூரிய சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மின்சார அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பாகவும்
மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அதிகரித்து எதிர்காலத்தில் நிலையான மின்சார உற்பத்தியை உறுதி செய்வதே இந்த திட்டங்களின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. தேசிய மட்ட கபடி போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்த யாழ்ப்பாண மகளிர் கபடி அணியை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய கபடி போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் நடத்தப்பட்ட தேசிய மட்ட கபடி போட்டியில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட மகளிர் அணி அனைத்து அணிகளையும் பின்னுக்கு தள்ளி தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றது. நாடு முழுவதும் உள்ள 26 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்ற இந்த போட்டித் தொடரில் யாழ்ப்பாண மகளிர் கபடி அணி தனது திறமையை வெளிப்படுத்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மேலும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டியில் யாழ்ப்பாண அணியும் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய மகளிர் அணியும் மோதியிருந்தன. வடமாகாணத்தைச் சேர்ந்த 2 அணிகள் தேசிய போட்டியின் இறுதிப் போட்டியில் மோதியமை இந்த தொடரின் சிறப்பம்சமாக அமைந்தது. வெற்றி பெற்ற வீராங்கனைகள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் பிரதான நுழைவாயிலில் வைத்து மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டதுடன் பின்னர் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாண மகளிர் அணியின் இந்த வெற்றி வடமாகாண விளையாட்டுத்துறைக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். வட ஆப்பிரிக்க நாடான லிபியா அருகே மத்திய தரைக்கடலில் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 50 பேர் உயிரிழந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 60 அகதிகளை ஏற்றிக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த படகு கடந்த செவ்வாய்க்கிழமை லிபியாவின் கிழக்கு கடலோர நகரமான தோப்ரூக் அருகே உள்ள பர்தா தீவு பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கியவர்களில் 10 பேர் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். அவர்கள் நீந்தி பர்தா தீவை அடைந்ததாக லிபிய கடலோர காவல்படையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் கடலில் மூழ்கிய ஏனைய அகதிகளை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் காணாமல் போனவர்களில் பெரும்பாலானோர் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் புதிய வாழ்க்கையை தேடி ஆபத்தான கடல் பயணத்தை மேற்கொள்ளும் அகதிகளுக்கு லிபியா முக்கியமான தொடக்க புள்ளியாக இருந்து வருகிறது. லிபியா அருகே இடம்பெற்றுள்ள இந்த விபத்து ஐரோப்பாவை நோக்கிய ஆபத்தான அதிக பயணங்களின் தொடர்ச்சியான சோகத்தை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் மிக ஆபத்தான வைரஸ் நோய்களில் ஒன்றாக கருதப்படும் எபோலா காங்கோவை மட்டுமன்றி உகாண்டா மற்றும் லைபீரியா உள்ளிட்ட சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கோவில் இதுவரை 2011 பேருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நோயின் தாக்குதல் 754 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக காங்கோவின் இடுரி, வடக்கு கிவு மற்றும் தெற்கு கிவு ஆகிய மாகாணங்களில் எபோலா பாதிப்பு அதிகமாக பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வைரஸ் பரவல் காரணமாக அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் காங்கோ மற்றும் பாதிக்கப்பட்ட பிராந்தியங்களுக்கான விமான போக்குவரத்து தொடர்பில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் எபோலா பரவலை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் மருத்துவ பணியாளர்களை தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பணிச்சுமை அதிகரிப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த மருத்துவ ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் கொடிய வைரஸை கட்டுப்படுத்த போராடும் சூழல் நிலவ, மறுபுறம் மருத்துவ சேவையில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடி காங்கோவுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. ஈரான் மீது மேலும் ஒரு கட்ட ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள 3வது தாக்குதல் நடவடிக்கை இதுவாகும். அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்ட தகவலின்படி இரவு முழுவதும் ஈரானில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பகல் நேரத்திலும் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து இடம்பெறும் இந்த தாக்குதல்கள் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மேலும் தீவிரமடைந்து வருவதை வெளிப்படுத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. புதன்கிழமை பிற்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய தாக்குதல் 24 மணி நேரத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட 3வது தாக்குதல் என அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் ஈரானின் துறைமுகங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மீற முயன்றதாக கூறப்படும் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பலை செயலிழக்க செய்வதற்காக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் மேலும் எந்த கட்டத்தை நோக்கி நகரும் என்ற கேள்வி சர்வதேச அளவில் எழுந்துள்ளது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.